எக்ஸசைஸ் 1.3ல 4th சம். அதுக்கு வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்டிவிட்டி இப்போ நம்ம பண்ண போகிறோம். சம்மெல்லாம் நம்ம படித்து முடிச்சிருக்கோம். கொஸ்டின் வந்து அரேஞ்ச் த டெசிமல் நம்பர்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். அரேஞ்ச் த டெசிமல் நம்பர்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். இங்கே வந்து ஒரு 5 நம்பர்ஸ் இருக்குது. அதே மாதிரி சம் 2ல அரேஞ்ச் த டெசிமல் நம்பர்ஸ் இன் த டிசெண்டிங் ஆர்டர். இதுலேயும் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 5 நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ இதற்கு உரிய கார்டு வந்து நம்ம எழுதி வச்சுருக்கோம். மிங்கிள் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். சரியா? இப்போ 2 டீம் வந்து நிற்கிறாங்க. டீம் ஒன்று, ஆர்த்தியோட டீம் ஒன்று, இந்த பக்கம் தேனிசையால் டீமு ஒன்று, மொத்தம் 5 பேர் லீடரோட சேர்த்து. இப்போ நாங்கள் வந்து டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு சொன்னோடனே நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட நம்பர்ஸை எடுத்து கரெக்டாக இந்த சம்முக்குரிய நம்பர் எடுத்து டிசெண்டிங்கில் அரேஞ்ச் பண்ணணும். அந்த சம்முக்குரிய நம்பர்ஸ் எடுத்து டிசெண்டிங்கில் என்ன பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டெசிமல் பாயிண்ட் இருக்கு இல்லையா, பாயிண்ட்டுக்கு முன்னால் இருக்கிறது வரைக்கும் என்ன பார்ட்டு, ஹோல் பார்ட்டு. அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு பேர் என்னது, டெசிமல் பார்ட். என்ன பார்ட்டு, டெசிமல். நம்ம எப்படி கம்பேர் பண்ணுவோம், முதல்ல ஹோல் பார்ட்டை பார்ப்போம். ஈக்குவலாக இருந்ததுன்னா எங்கே போவோம், நம்ம டெசிமல் பார்ட்டுக்கு போவோம். டெசிமல் பார்ட்டில் போயிட்டு 10th பிளேஸு, அப்புறம் 1/10, 1/100, 1/1000 அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், கம்பேர் பண்ணுவோம். சரியா? ஒவ்வொரு இதுவாக நம்ம போயிட்டே இருப்போம். அது மாதிரி கம்பேர் பண்ணிவிட்டு எது ஃபஸ்ட்டு, எது செகண்டு, எது தேர்டுன்னு பார்த்து இப்போ ஒட்ட போகிறாங்க. இதில் என்னென்னா, எந்த டீம் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து என்னது, சாக்லேட் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது ரெடியாக. அந்த டீமுக்கு சாக்லேட். சரியா? சரி, பார்ப்போம். எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு கிளாப் கொடுத்து என்கரேஜ் பண்ணுங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், எந்த டீம் வின் பண்ணுவாங்க, யார் நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க? ஆர்த்தியோட டீமா? ஆர்த்தி டீம் வின் பண்ணணும் நீங்கள் சொல்கிறீங்களா? சரி, பாய்ஸ்லாம் என்னடா சொல்கிறீங்க, எந்த டீம் தான் வின் பண்ணா? ஆர்த்தி டீம் தானா? சரி, பார்ப்போம். முடிவு வேறு மாதிரி கூட இருக்கலாம். ஆளை வச்சுலாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எடை போடக்கூடாது. சரி, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இவங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துரு. ஆனால் ஆன்சர் செக் பண்ணு. ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பேஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க செகண்ட் பண்ணாலும் நல்லா நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க, லைனாக ஓட்டியிருக்காங்க. இவங்க அங்கங்கே ஓட்டியிருக்காங்க. ரைட். எனிவே, யார் ஃபஸ்ட்டு செய்கிறது தான் கேமு. இவங்க தான் ஓட்டியிருக்காங்க. இதில் ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். டிசெண்டிங் தானே. 7 4 5. இங்கே வந்து 563. முதல்ல ஹோல் பார்ட்டை பார்த்துட்டு வருவோம். 5 4 6 4 5 7 4 5 6. ரைட், வெரி குட். இந்த அணி தான் வின்னர். யாரு? ஆர்த்தி டீம் தான். நல்ல ஒரு கிளாப் கொடுத்துருங்க. வின்னருக்கு இவ்வளோதான் கிளாப்பா? சரி, அடுத்து அந்த டீம் வின்னர்னா இவங்க வந்து ரன்னர். செகண்ட் ப்ரைஸ் தான், ரொம்ப ஒன்றும் இதுவெல்லாம் இல்லை. இவங்க வந்து ரன்னர். சரி, இதில் வந்துட்டு பார்த்தா இவங்க என்ன ஆன்சர் ஓட்டியிருக்காங்க நம்ம கரெக்டாக பார்ப்போம். அரேஞ்ச் த டெசிமல் நம்பர்ஸ். 51. முதல்ல ஹோல் பார்த்து பாரு. 73லேருந்து 71 வருதா? 71லேருந்து 51, அப்புறம் 37, 17. இவங்களும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல கிளாப் கொடுத்து. ஸோ 2 பேருமே செஞ்சது வந்து ஆன்சர் வந்து கரெக்ட். 2 பேருமே செஞ்ச ஆன்சர் வந்து கரெக்ட். டைமிங் தான். அவங்க 1 செகண்ட் முன்னால், இவங்க 1 செகண்ட் பின்னால். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ ஸ்பீடாக செய்கிறோம்